வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம நியூ சாப்டர் பார்க்க போகிறோம். சாப்டர் 7 பைத்தான் ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ ஃபங்க்ஷனை பற்றி திரும்ப ஒரே மாதிரியான விஷயங்கள் ரிப்பீட்டாக சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ்னாலே ஜென்ரலாக இதெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னது, நம்ம ரிப்பீட்டடாக ஒரு 100 லைன்ஸ் இருக்குது ஒரு ப்ரோக்ராமில், அது வந்து அடிக்கடி நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த 100 லைன்ஸையும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பேர் வச்சு அதுக்குள்ளே ஒரு பிளாக் மாதிரி போட்டுட்டோம்னா நம்ம ஒரு இது தேவைப்படும் போதும் அந்த 100 லைன்ஸை வந்து நம்ம டைப் பண்ண தேவையில்லை. அந்த ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு கால் பண்ணாலே போதும், அந்த 100 லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு போயிடும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸோட மெயின் யூசேஜே அதுதான். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ படிப்போம். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நேம்டு பிளாக்ஸ் ஆஃப் கோட் தட் ஆர் டிசைன் டு டூ ஸ்பெசிஃபிக் ஜாப். புரிஞ்சிச்சா? நேம்டு பிளாக் ஆஃப் கோட். ஸோ ஃபங்க்ஷன் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பேர் இருந்தே ஆகணும். சரிங்களா? When you want to perform a particular task that you have defined in a function, you call the name of the function responsible for it. நம்மளுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் அந்த பேரை வச்சு நம்ம கால் பண்ணுவோம் லேட்டராக. நெக்ஸ்ட், if you need to perform that task multiple times throughout your program, throughout your program, you don't need to type all the code for the same task again and again. இப்போ நம்ம சொன்ன அந்த பாயிண்ட் தான். சரிங்களா? You just call the function dedicated to handling that task and the call tells Python to run the code inside the function. You will find that using function makes your program easier to write, read, test and fix errors. ஸோ இது மூலிமா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஈஸியாக எழுதலாம். ஏன்னா அந்த 100 லைன்ஸ் வந்து திருப்பி நம்ம வந்து எழுதணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி டக்குன்னு அப்படி பார்க்கும்போதும் ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி தெரியாது, நான் இவ்வளோ பெருசாக அப்படின்ற மாதிரி. ஸோ சிம்பிளாக முடியும். அதே மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸி, எரர்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் ஈஸியாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலான்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இட் அவாய்ட்ஸ் ரெப்பிட்டேஷன் அண்ட் மேக்ஸ் ஹை டிகிரி ஆஃப் கோட் ரீயூசிங். ஒரே கோட் பிளாக்கை நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ரெப்பிட்டேஷன். ஆப்வியஸ்லி அதோட அட்வான்டேஜ் நம்ம என்னது, அந்த ரெப்பிட்டேஷனை வந்து கம்மி பண்ணுது, டோட்டலாக அவாய்ட் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் ப்ரொவைட்ஸ் பெட்டர் மாடுலாரிட்டி ஃபார் யுவர் அப்ளிகேஷன். மாடியூல்னால இந்த தொகுதி. இப்போ அசம்பிளினே வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கூல் அசம்பிளியில் இப்போ ஏதோ ஒரு டாஸ்க்கு கையில் லிஸ்ட் ஆஃப் ஒரு டாஸ்க் வச்சு மேடம் வந்து இந்த டாஸ்க்கு வந்து இந்த குரூப் பண்ணிவிடுங்க, இந்த டாஸ்க் இந்த குரூப் பண்ணிட்டுங்கன்னு சொல்லிட்டு எதையுமே சொல்லாமல் ஜஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட அதே டாஸ்க்கு அந்த லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்ஸ் வச்சுக்கிட்டு லிஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ், சரியா, இந்த ஒர்க்ஸை வந்து சரி இந்த ஒர்க்கை வந்து 12A பண்ணுங்கள், இந்த ஒர்க்ஸை வந்து 12B பண்ணுங்கள், இந்த ஒர்க்கை 11th C, இந்த ஒர்க்கை 11th D, இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்கன்னா லேட்டராக வந்து யாருனாச்சும் வந்து அந்த லிஸ்ட்டை பார்த்தா கூட அவங்களுக்கு என்ன தெரியும், ஈஸியாக தெரியும், ஓகே இந்த ஒர்க்கை வந்து இந்த கிளாஸ் பண்ணுறாங்க, இந்த ஒர்க்கை இந்த கிளாஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு டாஸ்க்கு ஒரு தொகுதிக்கு பிரித்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ இதை படித்து பார்க்கலாம். இட் ப்ரொவைட்ஸ் பெட்டர் மாடுலாரிட்டி ஃபார் யுவர் அப்ளிகேஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனும் என்ன பண்ணுது, ஒரு அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி அதுக்கான விஷயங்களை ஒரு மாடியூல்ஸாக வந்து பிரித்து கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா. Functions are nothing but a group of related statements that perform a specific task. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணுற விஷயம் எல்லாமே மோரோவர் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இர்ரெலவெண்ட்டாலாம் ரொம்ப இருக்காது. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு இதை பற்றி தான் நம்ம டீப்பாக பார்ப்போம். ஸோ யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ், பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், லேம்டா ஃபங்க்ஷன்ஸ், ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா பிளர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். BLUR, பிளர். சத்தியம் தேட்டரில் ஒரு ஸ்க்ரீன் இந்த பேரில் இருக்குன்னு நினைக்கிறேன், பிளர்ன்னு சொல்லிட்டு. ஃபைன். ஸோ அதை கூட நீங்கள் ஹிண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ அதை பற்றியான சின்ன டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுக்குறாங்க. 2 மார்க்ஸ் சப்போஸ் கேட்டாங்கன்னா இது எழுதினாலே போதும். ஸோ இதை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம் நெக்ஸ்ட் டாபிக் வைஸாக. யூசர் டிஃபைன்னால என்னது, ஃபங்க்ஷன்ஸு நம்ம க்ரியேட் பண்ணோன்னா அது யூசர் டிஃபைன்டு. பில்ட்டின்னா ஏற்கனவே பைத்தானில் ஆல்ரெடி இருக்கும். இப்போ இந்த பிரிண்ட்டு, இந்த இன்புட்டு, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே அந்த பிரிண்ட்டுக்குள்ளே ஏதாச்சும் கோட் கொடுக்க போகிறோமா, ஏதாச்சும் லைன்ஸ் ஆஃப் கோட் நம்ம டைப் பண்ண போகிறோமா, ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஏற்கனவே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் அனானிமஸ் அன்னேம்டு ஃபங்க்ஷன். ஸோ ஊர் பேர் தெரியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதுக்கு பேரே இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக அந்த பர்டிகுலர் கான்செப்ட் போகும்போது பார்ப்போம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் தட் கால் இட் செல்ஃப் இஸ் நோன் அஸ் ரிகர்சிவ். இது நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கோம் ஒரு சாப்டரில். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனோட பேரே அந்த பீஸ் ஆஃப் கோடுக்குள்ளேயே வரும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தட் கால்ஸ் இட் செல்ஃப்னா அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட், டிஃபைனிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இந்த மாதிரி 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி அதை டிஃபைன் பண்ணணும்.
ஒரு ப்ரோக்ராமில் எப்படி நம்ம அதை கொடுத்தா அந்த ஃபங்க்ஷன் தெரியும், அது எப்படி நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம், அது என்ன ரூல்ஸ்ன்ற மாதிரிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் மஸ்ட் பி டிஃபைன்ட் டு கிரியேட் அண்ட் யூஸ் சர்டைன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். There are many built-in functions that comes with the language Python. For instance, the print function, but you can also define your own function. Print function is the built-in function. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஓனாக கூட ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். அது பேர் தான் இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். When defining functions, there are multiple things that need to be noted. அப்படி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்குறீங்கன்னா அதுக்கு சில ரூல்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன முதல் ரூல்னா, ஃபங்க்ஷன் பிளாக்ஸ் பிகின் வித் த கீவேர்ட் டெஃப் ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் நேம் அண்ட் பேரந்திசிஸ். இப்போ இதுக்கு இந்த சின்டாக்ஸை பார்த்துட்டே நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு ஃபங்க்ஷன் நேம் எப்படி ஆரம்பிக்கணும்னா, டெஃப்ன்ற கீவேர்டு வச்சு தான் ஆரம்பிக்கணும். பக்கத்தில் டெஃப் ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பேரந்திசிஸ் வரும், இந்த பேரந்திசிஸ் மட்டும் வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்து வேணும்னா நம்ம பேராமீட்டர் கொடுத்துக்கலாம். இது பேரந்திசிஸ், இது பேராமீட்டர். சரிங்களா? ஸோ இந்த பேரந்திசிஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம அதை வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷனே தெரியும். பாருங்கள், பிரிண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பேரந்திசிஸ் கொடுத்துருக்காங்களா, ஃபங்க்ஷன் நேம் பக்கத்தில் பேரந்திசிஸ். இதே யூசர் டிஃபைன்னா டெஃப்னு வரும் முன்னாடி, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம், அதுக்கப்புறம் பேரந்திசிஸ். அப்புறம் வேணும்னா நம்ம பேராமீட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், எனி இன்புட் பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட் should be placed within these parentheses when you define a function. பேராமீட்டருக்கு கொடுக்குற வேல்யூஸ் பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இடத்துல நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அதை நம்ம எங்கேயாச்சும் கால் பண்ணும்போது அந்த கால் பண்ணுறப்ப அந்த பேரந்திசிஸ்க்குள்ளே ஏதாச்சும் வேல்யூ கொடுக்குறோம், பாஸ் பண்ணுறோன்னா அந்த வேல்யூக்கு பேர் தான் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, த கோட் பிளாக் ஆல்வேஸ் கம்ஸ் ஆஃப்டர் அ காலன். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சா, கடைசியில் காலன் வச்சு முடிச்சிடணும். ஏன்னா இஃப் நம்ம அப்படி தான் முடிப்போம், ஃபார் அப்படி தான் பண்ணுவோம். நம்ம அப்படி இந்த காலன் வந்தாலே என்ன அர்த்தம், அடுத்தது இன்டென்டேஷன் பிளாக் வரப்போகுதுன்னு அர்த்தம், மார்ஜின்லேருந்து தள்ளி வரும். அதான் இங்கே போட்டிருக்காங்க, the code block always comes after a colon and is indented. Next, the statement return of expression exits a function. ஒரு ஃபங்க்ஷன் முடியும் போது என்ன இருக்குன்னா, ரிட்டர்ன் சொல்லிட்டு அந்த கீவேர்டு இருக்கும். ஆப்ஷனலி பாசிங் பேக் அண்ட் எக்ஸ்பிரஷன் டு தி காலர். ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது இந்த ரிட்டனோட ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ரிட்டனோட வேலை என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ரிட்டன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ் இஸ் த சேம் ஆஸ் ரிட்டன் நன். வெறும் ரிட்டன் கொடுத்தாலும் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி அர்த்தம்லாம் வரும். சரி, அதை நம்ம ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். பைத்தான் கீவேர்ட் should not be used as function name. இதை கொடுத்துட்டாங்க பாருங்கள், பைத்தான் கீவேர்ட்ஸ். இப்போ டெஃப்னு இருக்குது கீவேர்டு, நீங்கள் டெஃப்னு கொடுத்து திருப்பி டெஃப் நீங்கள் ஃபங்க்ஷன் நேம் வச்சிங்கன்னா it should not be used like that. நெக்ஸ்ட்டு இந்த above syntax, the text which is given in square bracket is optional. இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருந்தா நீங்கள் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பண்ணாமல் இருக்கலாம். இட் இஸ் an optional one. சரி, பிளாக். பிளாக் இஸ் ஒன் ஆர் மோர் லைன்ஸ். இதுதான் பிளாக்குப்பா. சரிங்களா? இன்டென்ட்டுன்னு ஒரு வார்த்தை கண்டிப்பாக வந்துடும், இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்தாலே புரியும். பிளாக்னாலே கண்டிப்பாக அது இன்டென்ட், மார்ஜின்லேருந்து இன்டென்ட் ஆகி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டேரெக்டாக இந்த எக்ஸாம்பிள் வந்துடலாம். Now let's check out functions in action so you can visually see how they work within a program. Here's an example for a simple function to display the given string. சரி, ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு லைன் மட்டும்தான், ஹெலோ பைத்தான் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுற ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கோட். இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டிடுறேன். காப்பி பைத்தானை லான்ச் பண்ணுறேன். ஸோ ஸ்கிரிப்ட் மோடுக்கு போகிறோம், கோடை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். புக்கிலேருந்து கண்டென்ட் காப்பி பண்ணும்போது இந்த டபுள் கோட்ஸ் மட்டும் மாற்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்டென்டேஷன் வரலன்னா நீங்களே கொடுத்துக்கணும், ஒரே ஒரு டேப் ஸ்பேஸ். ரிட்டனும் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வரும். ஸோ அதனால் யூ ஹேவ் டு இன்டென்ட் தட் ஆல்சோ. சரி, இப்போது இப்படியே வச்சு சேவ் பண்ணுறேன். எங்கே வேணால் சேவ் பண்ணிக்கலாம். சாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஒன்றுமே வராது, பார்த்தீங்கன்னா blank-ஆ இருக்கும். தி ரீசன் வாய், இங்கே நம்ம என்ன பண்ணல, இங்கே ஃபங்க்ஷன் இருக்கா, ஃபங்க்ஷன் நேம் இருக்கா, டெஃப்னு சொல்லிட்டு இருக்கும் ஃபங்க்ஷன் நேமு. நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஃபங்க்ஷன் ஷுட் ஸ்டார்ட் வித் த கீவேர்ட் டெஃப்னு சொல்லிட்டு. இது ஃபங்க்ஷன் நேம் ஃபாலோடு பை ஃபங்க்ஷன் நேம் பேரந்திசிஸ் காலன். நெக்ஸ்ட் லைன் வந்து இது வந்து பிளாக் ஆஃப் கோடு, முடியும் போது ரிட்டர்ன் சொல்லிட்டு முடியணும். இது ஏன் நம்மளுக்கு ஹெலோ பைத்தான் வரலன்னா, சில பேர் இப்போது ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க, ஐ ஹோப். நம்ம இங்கே ஃபங்க்ஷன் காலே கொடுக்கல,
ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அந்த வேலை நடக்கும். ஏன்னா இங்கே நம்ம ஜஸ்ட்டு டிஃபைன் தான் பண்ணியிருக்கோம் ஃபங்க்ஷனை. இந்த இடத்துல கால் பண்ணுறோம். கால் பண்ணால் தான் அது வேலையே பண்ணும். கால் பண்ணால் வேலை பண்ணாது. சரியா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஹலோ பைத்தான் பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? சிம்பிள். Advantages of user defined functions. First point, functions helps us to divide a program into modules. This make the code easier to manage. ஆரம்பத்திலே சொன்னால மாடியூல்ஸ்னா சின்ன சின்ன தொகுதின்ற மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்னதாக போர்ஷனாக பண்ணுறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான். இட் இம்ப்ளிமெண்ட்ஸ் கோட் ரீயூஸ். திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். நீங்கள் இந்த கோர் பெனிஃபிட் என்ன வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஃபங்க்ஷனோட கோர் பெனிஃபிட் என்னது, திரும்ப திரும்ப நம்ம ஒரே செட் ஆஃப் லைன்ஸை வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே அதை போட்டோன்னா, எப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அந்த பேரை வச்சு கால் பண்ணால் அது 1000 லைன்ஸ் ஆஃப் கோடாக இருந்தாலும் அது அங்கே வந்து பண்ணிட்டு போயிடும். ஸோ இதுதான் உங்கள் மனசில் இருக்கணும் ஃபங்க்ஷன்ஸ்னாலே. இதை சுற்றி தான் வந்து என்ன ஆகும், இந்த பெனிஃபிட்ஸு எல்லா இதை டெஃபைன் பண்ணுற எல்லா லைன்ஸுமே இதை சுற்றி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இட் இம்ப்ளிமெண்ட்ஸ் கோட் ரீயூஸ். Every time you need to execute a sequence of statements, all you need to do is to call the function. முடிஞ்சு போச்சு. Functions allows us to change functionality easily and different programmers can work on different functions. இது ரொம்ப ஒரு காமனான பாயிண்ட். ஒரு ஃபங்க்ஷனாக இதுனா இப்படி தான், இதுக்கு மேலே யாரும் எதுவும் மாற்றக்கூடாது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காலிங் அ ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ப்ரோக்ராம் தான் 7.2.1ன்ற மாதிரி. ஸோ அதில் அவுட்புட் வந்து என்ன சொல்கிறாங்க, when you call the hello function the program displays the following string as output. ஸோ hello ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சல உங்களுக்கு தான். Alternatively we can call the hello function with the print function as in the example given below. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. print ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி if the return has no argument none will be displayed as the last statement of the output. ஸோ இதெல்லாம் நம்ம லேட்டராக பார்ப்போம். இந்த ரிட்டனில் நம்ம எதுவுமே ஆர்குமெண்ட் கொடுக்கலன்னா அது ஒன்றுமே காட்டாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? நன்னுன்ற மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பாசிங் பேராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன். ஸோ டெஃப் ஃபங்க்ஷன் நேம் பேராமீட்டர்ஸ் செப்பரேட்டட் பை கமா. இதை பாருங்கள். இப்போது இதுதான் இந்த கோடு. இது வந்து கமெண்ட் லைனு. assume w = 3 and h = 5ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுலேருந்து தான் ஆக்சுவல் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி I'm going to replace this with this code. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே பிளாக் ஆஃப் கோடில் ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. அதிலே கம்ப்யூட்டேஷன் கொடுத்துட்றாங்க ரிட்டன்லேயே. இப்போ இந்த இடத்துல print of area of 3,5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ணால் 15ன்ற வேல்யூ வந்துச்சு அவுட்புட்டு. ஸோ 3 × 5. இப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து வேல்யூஸு. இந்த வேல்யூஸை பேராமீட்டருக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்போ அது பேர் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதே நம்ம இங்கே கம்ப்யூட்டேஷன் யூஸ் பண்ணுறதால 3 × 5 15 சொல்லிட்டு என்ன ஆகுது, ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆகுறது நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் ஜஸ்ட் தியரி பார்ட் தான்ப்பா. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸு. Arguments are used to call a function and there are primarily 4 types of functions that one can use. இப்போ functions வந்து 4 typesன்னு பார்த்தோம். அதில் ஒன்றுனா பார்த்துட்டு இருந்தோம். இதில் ஆர்குமெண்ட்ஸ்னு பார்க்கணும்னா ஆர்குமெண்ட்ஸே 4 டைப் இருக்குன்றாங்க. ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் வேரியபிள் லெங்த் ஆர்குமெண்ட்ஸ். 4மே சிம்பிள் கான்செப்ட் தான். சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க இதில் பெருசாக. ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் டேரெக்டாக வந்து நான் உங்களுக்கு ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். so that you can easily understand the content. First def அப்படின்னு சொல்லிட்டு print stringன்றது தான் ஃபங்க்ஷன் பேர். அதுக்குள்ளே ஒரே ஒரு பேராமீட்டர் இருக்குது. சரிங்களா? ஒன்று தான் இருக்குது str சொல்லிட்டு. printன்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. தென் print str. அப்போ strக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஏதாச்சும் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா you will get the error. என்ன எரர் வருது பாருங்கள், print string missing one required positional argument. நீங்கள் இங்கே ஆர்குமெண்ட் அதாவது பேராமீட்டர் கொடுத்துருக்கீங்க, ஆர்குமெண்ட் ஆனால் கொடுக்கல, பிளாங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரிங்களா? இப்போ இதே இங்கே பார்த்தோம்னா
இங்கே வந்து பேராமீட்டர் 2 கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே பாஸ் பண்ணலன்னா நீங்கள் கொடுத்துட்டு பேராமீட்டர் கொடுத்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இட் வில் த்ரோ யூ அன் எரர். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பிரிண்ட் ஸ்ட்ரிங்குள்ளே இங்கே பிளாங்காக இருக்குல்ல, இதுக்குள்ளே வெல்கம்னு கொடுத்தாங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு எப்படி வரும், இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இந்த இடத்துல வெல்கம் பிரிண்ட் ஆகிடும். சிம்பிள். நெக்ஸ்ட்டு கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். இது வந்து என்னது, ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ், தேவைப்படுற ஆர்குமெண்ட்ஸ்ன்ற மாதிரி அர்த்தம் வரும். இது வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிம்பிள் தான். டெஃப் ஒரு ஃபங்க்ஷன் நேமு, உள்ள நேம்னு கொடுக்குறாங்க. இது ஒரு ஜென்ரல் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டு. இதுலேயும் ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது, பட் ஆனால் நேம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த நேம் வந்து எங்கேருந்து வேல்யூ வாங்கணும்னா ஆர்குமெண்ட்ஸ் கிட்டேருந்து வேல்யூ வாங்கணும். இப்போ இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா கீவேர்டு மாதிரி கொடுக்குறாங்க. நேம் ஈக்குவல் டு ஷான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நேம்ன்ற வேரியபிளுக்குள்ளே இதை போயிட்டு உக்காந்துருது. இது ஆர்குமெண்ட்டாக இங்கே பாஸ் ஆகுது. பாஸ் ஆகி இந்த இடத்துல வேல்யூன்னு இருக்கும். வேல்யூ வந்து இந்த இடத்துல நேம்ன்றதுல உள்ள என்ன வேல்யூ இருக்கும், ஷான்ற வேல்யூ இருக்கும். அப்போ இங்கே பிரிண்ட் பண்ணும்போது அந்த வேல்யூ எடுத்து பிரிண்ட் ஆகிடுது. இது இந்த இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி நம்ம வேரியபிள்ஸ் இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கான்செப்ட் மாதிரி வரும். இதுவும் அதே மாதிரி தான். நேம் 1ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இங்கே நேம் 1 ஈக்குவல் டு ஷான்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி இதில் எரர் காட்டும். ஏன்னா இங்கே வந்து பேராமீட்டர் வேறு இருக்குது, இந்த இதில் வேறு நம்ம கொடுத்துருக்கோம். டைப் எரர் சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் டேட்டா காட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்டு ஆர்குமெண்ட் நேம் 1. இங்கே 1 கொடுத்தீங்க, ரெண்டுமே மேட்ச் ஆகணும், ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் கீவேர்டு ஆர்குமெண்ட்னு சொல்லிட்டு அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி அது வந்து என்ன பண்ணுது, பேராமீட்டரை வந்து அது ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ 2 கூட கொடுக்கலாம். இப்போ இதே கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸில் 2 கொடுத்துருக்காங்க, நேம் ஏஜ்னு சொல்லிட்டு. 2த்துக்கும் நம்ம வேல்யூ கொடுக்கணும். பட் ஸ்ட்ரிங்காக நம்ம கொடுக்கும்போது இல்லை வேர்ட்ஸாக கொடுக்கும்போது யூ ஹேவ் டு என்க்ளோஸ் இட் வித் டபுள் கோட்ஸ். சரிங்களா, நம்பருக்கு தேவையில்லை, பட் இதுக்கு டபுள் கோட்ஸில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸு. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டெஃப்னு ஆரம்பிக்குது. நேம் கமா சேலரி ஈக்குவல் டு 3500ன்னு சொல்லிட்டாங்கப்பா. இப்போ பிரிண்ட் இன்ஃபோவில் என்ன பண்ணுறோம், கால் பண்ணுறோம் ஃபங்க்ஷனு மணின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். மணினா என்ன ஆகுது, டிஃபால்ட்டாக நேமுக்கு வந்து அதை போய் அசைன் ஆகிடுது. ஏன்னா சேலரி வந்து ஆல்ரெடி இங்கேயே ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணி வச்சுட்டாங்க, வேல்யூவை 3500ன்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே வேறு ஏதாச்சும் நீ வந்து ஸ்ட்ரிங்கில் எதாவது கொடுத்தனா டேரெக்டாக பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை போய்ட்டு அசைன் ஆகிக்குது. இங்கே டிஃபால்ட் வேல்யூ கொடுக்குது. இதுதான் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்குது. இன் பைத்தான் the default argument is an argument that takes a default value if no value is provided in the function call. The following example uses default arguments that prints default salary when no argument is passed. இங்கே ஒன்றுமே கொடுக்காம இருந்ததுன்னா இது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். அந்த டிஃபால்ட்டு நீங்கள் தான் கொடுக்கணும், மேலேயே கொடுத்துட்றீங்க, அதை வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்ப்பா, 4 டைப் சொன்னோமா, அதில் 4th டைப் வேரியபிள் லெங்த் ஆர்குமெண்ட்ஸ். இங்கே என்ன கொடுக்குறீங்களோ, எத்தனை நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் கொடுக்குறீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை இங்கே பாஸ் பண்ணணும். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, when the above code is executed it produces the following result. Sum of takes 3 positional arguments but 5 are given. இங்கே 3 கொடுத்தா இங்கே 3 தான் கொடுக்கணும், 5 கொடுத்தா அதுவே ஒரு எரர் தான். In some instances you might need to pass more arguments that have already been specified. Going back to the function to redefine it can be a tedious process. tedious-na கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. Variable length arguments can be used instead. These are not specified in the function's definition and an asterisk is used to define such arguments. இங்கே பார்த்தோன்னா வேரியபிள் லெங்த்தில் ஸ்டார் ஆர்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே வந்து எடுத்துக்கும். இங்கே 3 இங்கே 5 கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. சரிங்களா, இதே க்ளீனாக சொல்லிட்டு பாருங்கள். சம் ஆஃப் டேக்ஸ் 3 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் 5 ஆர் கிவன் சொல்லிட்டு 3 தான் இருக்குது, ஆனால் 5 கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு எரர் காட்டுது. பட் இங்கே பார்த்தோம்னா டெஃப் ஃபங்க்ஷன் இந்த சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. டெஃப் பிரிண்ட் நம்பர்ஸ் பிரிண்ட் நாஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்கப்பா. ஆர்குமெண்ட் பேர் வந்து பேராமீட்டர் பேர் வந்து NOS. ஃபார் n in NOS print n அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. பிரிண்டிங் 2 வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு. பிரிண்ட் நாஸ் 1,2 அப்படின்னா இங்கே என்ன ஆகுது, 1,2ன்னு பிரிண்ட் ஆகுது. பிரிண்டிங் 3 வேல்யூஸ், பிரிண்ட் நாஸ் 10, 20, 30னா 3 வேல்யூஸ். என்ன புரியுதா? இங்கே பார்த்தோன்னா இங்கே 3 கொடுத்துட்டாங்க, நீங்கள் 5 கொடுத்தீங்கன்னா எடுக்காது. பட் இதுவே நீங்கள் இங்கே ஸ்டார் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா 5 கொடுத்தாலும் எடுக்கும், 10 கொடுத்தாலும் எடுக்கும். ஏன்னா யூ ஆர் யூஸிங் ஸோ ஆஸ்டரிஸ்க் போட்டதால் நம்ம எப்படி வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக இந்த இடத்துல என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைன்.
In variable length arguments, we can pass the arguments using two methods, non-keyword variable arguments, keyword variable arguments சொல்லிட்டு பண்ணுற மாதிரி. non-keyword variable argumentsனால் டப்பிள்ஸ் யூஸ் பண்ணி, கீவேர்ட்னால் எப்படி இருக்கும், இப்போ இந்த இடத்துல கீவேர்டு கொடுத்தோம்னா ஒரு கீவேர்டு கொடுத்து ஈக்குவல்ட்டுன்ற மாதிரி போட்டு பண்ணோம். இதுவே நான் கீவேர்டு அப்படின்னா டப்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டப்பிள்ஸ்க்கு நம்ம என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுவோம். அதுதான் லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்துருக்கோம். ஃபைன் இது வரைக்கும் இருக்கட்டும். அனானிமஸ் ஃபங்க்ஷன், அதாவது லேம்டா ஃபங்க்ஷன், ஊர் பேர் இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஸோ த கிளாஸ் இஸ் ஓவர் ஃபார் நவ்.